வணக்கம் நண்பர்களே. திருசோ அவர்களின் மகாபாரதம் பேசுகிறது. ஆதி பருவம் முடிவடைந்தது. அடுத்தது சபா பருவத்திற்கு வந்திருக்கோம். பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை பெற்று தந்தாரு கிருஷ்ணர். காண்டவ பிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு தர்மர் ஆட்சி செய்து வந்தார். மயன் உருவாக்கிய அற்புதமான சபையில வீரமிக்க சத்திரியர்களும் அங்கம் வங்கம் கலிங்கம் தேசத்து மன்னர்களும் கூடியிருந்தார்கள். அப்போது பிரம்மச்சரியம் விரதம் தவறாத தர்மங்களின் நுட்பத்தை தெளிவாக அறிந்த நாரத முனி அங்கு வந்தார். வணங்கி வரவேற்றார் தர்மர். தர்மரிடம் ராஜ்யத்தை பற்றியும் நாட்டின் நிலை பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் விவசாயம் முதலியவை பற்றியும் கேட்டறிந்தார் நாரத முனி. தான் ஒரு தகவலை பாண்டுவிடமிருந்து கொண்டு வந்திருப்பதாகவும் யாகங்களில் சிறந்த ராஜசூய யாகத்தை தர்மர் நடத்தும்படியும் அப்படி நடத்தினால் இந்திரலோகத்தில் சிறந்த பதவியை பாண்டு அடைய முடியும் என்று பாண்டு கூறியதாக தர்மரிடம் கூறினார் நாரதர். மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட தர்மர் பாதுகாப்புக்கு பீமன் அர்ஜுனன், சாதுரியத்துக்கு நகுல சகாதேவன், இவர்களோட ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க மக்கள். தர்மருக்கு அப்பப்போ ராஜசூய யாகத்தை பற்றிய ஒரு யோசனை வந்துட்டு இருந்தது. கிருஷ்ணரிடம் இதை பற்றி அபிப்பிராயத்தை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. அதனால கிருஷ்ணருக்கு தூது அனுப்பினார். மக்களால் வழங்கப்படுகிற ஒரு அரசன் ராஜசூய யாகத்தை நடத்த தகுதியானவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் அதுக்கு தகுதியானவனும் சொல்றாங்க. எனக்கு ஒரு தெளிவு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு தர்மர். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு ஜோ அவர்கள். நாம யார்கிட்டலாம் முக்கியமான விஷயத்தை பற்றி அபிப்பிராயம் கேட்க கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். நம்மால பயனடையக்கூடியவர்களிடத்த நாம முக்கியமான விஷயங்களை பத்தி அபிப்பிராயத்தை கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கான இனிமையான பேச்சுக்களை மட்டுமே பேசுவாங்க. அதனால அவர்கள்ட்ட கேட்கக்கூடாது. சிலர் தனக்கு என்ன பிடிக்குமோ அல்லது தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதைத்தான் கூறுவார்களாம். ஏன்னா அவங்க தர்மமோ அதர்மமோ அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு பிடித்ததை மட்டுமே பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்டையும் நம்ம அபிப்பிராயம் கேட்கக்கூடாதாம். நண்பர்கள் சிலர் நம் மனம் கோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற குறைய வெளிப்படுத்தவே மாட்டாங்களாம். வெளிப்படுத்தினா நம்ம எப்படி வருத்தம் அடைவோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கிட்ட இருக்கிற குறைய எடுத்து சொல்லாமலே மறைத்து பேசுவாங்க. அதனால நமக்கு நடுநிலையாக இருப்பவரிடம் மட்டுமே அபிப்பிராயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார் தர்மர் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறார். அப்போது கிருஷ்ணர் ஜராசந்தனை பற்றி கூறுகிறார். ஜராசந்தன் என்பவன் சத்திரிய அரசர்கள் பலரை வென்று மகத தேசத்தை ஆண்டு கொண்டு அரசர்களுக்கிடையே விரோதம் செய்து கொண்டிருக்கிறான். யாதவர்களான நாங்கள் அவனால் துன்பப்பட்டு ஊரை விட்டு வேறு இடம் சென்று வாழ தொடங்கியுள்ளோம் அப்படின்னு சொன்னாரு. பலசாலியான ஜராசந்தன் இருக்கும் வரை நம்மால் ராஜசூய யாகத்தை நடத்த முடியாது. அவனுக்கு பயந்தே நாங்கள் மதுராவை விட்டு துவாரகாபுரிக்கு போய் சேர்ந்தோம் என்பதை மறக்க வேண்டாம். அவனை வதம் செய்தால் மட்டுமே இந்த யாகத்தை நடத்த முடியும். இல்லாவிட்டால் யாகத்தை ஆரம்பிக்கலாம், முடிக்க இயலாது அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர். உடனே தர்மர், உங்கள் சகோதரர் பலராமர், நீங்கள் என் சகோதரர்கள் பீமன் அர்ஜுனன் ஆகியோர் கூட ஜராசந்தனை கொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டார். உடனே கிருஷ்ணர், நாம் அனைவரும் சேர்ந்து ஜராசந்தனின் அத்தியாயத்தை முடிப்போம் அப்படின்னு சொன்னார். ஜராசந்தன் 86 அரசர்கள் ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 14 பேரை அவன் கொண்டு போனால் இந்த பூமிக்கு பெரிய தீங்கு நேரும். இதை யார் தடுக்கிறார்களோ அவன் பெரிய சக்கரவர்த்தி ஆவான் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். விவாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதோட சபா பருவத்தோட முதல் அத்தியாயம் முடிவடைகிறது.